நல்லவர். அருமையான யோபு பாஸ்டர் சொல்லும்போது, இந்த நாட்களில் இந்திய தேசத்தில் அதிகார வர்க்கம் எப்படிலாம் செயல்படுகிறது, ஜனங்களை எப்படி அடிமைப்படுத்தலாம், அதிகாரத்துக்குள்ளே நம்ம எப்படி போகலாம், அது எலெக்ஷன் கமிஷன் உள்ளே எப்படி நடமாடுது. சட்டசபையில் கூட எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க, ஆனால் அந்த எம்எல்ஏக்கு பின்னால் இப்போ ஒரு புதுசாக ஒரு அதிகாரிகளை நியமிக்கிறத நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒவ்வொரு எம்எல்ஏக்கு பின்னால் ஒரு எப்படி ஒரு கவர்னர் உட்காந்துட்டு எல்லாத்தையும் தடை பண்ணிகிட்டு இருப்பாரோ, அதே மாதிரி அவருடைய ஒப்புதலையும் வாங்கினா தான் முடியும் போலுக்கு அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்போ எம்எல்ஏ ஆட்டோமேட்டிக்காக டம்மி ஆயிடுவார். அந்த கலெக்டர்ஸ் எப்படி பின்னால் செயல்படுறாங்களோ எல்லா இடத்துலையும் பாருங்கள், ஒரு செகண்ட் லைனில் முகந்தெரியாத அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க தான் முக்கியமான ஆர்டர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அவங்க மாற்றவே மாட்டாங்க. ஆட்சி மாறும், காட்சி மாறும், எலெக்ஷன் வரும், ஆனால் இந்த குரூப்பு ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும். அப்போ எங்கேயோ ஒரு பக்கத்தில் ஒரு திருப்பு சான்ஸ் கிடைச்சினா போதும், வாழ்க்கையில் அதுக்கப்புறம் சிண்டே வர முடியுமா? முதலமைச்சராக வர முடியும். ஏறி போகிறதுக்கு ஒரு படிக்கட்டாக அவரை பயன்படுத்துறது. ஆனால் மெயின் வேலை என்ன பண்ணுறாங்க? அட்மினிஸ்ட்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எத்தனை பேரை கழிக்கலாம், எந்தெந்த ஏரியாவில் யார் யாரை எங்கெங்கே தூக்கி போடலாம், எப்படி நம்ம ஆட்சி காரியத்தில் உட்காரலாம். அப்போ அடையாளத்தை தேடுகிறாங்க. இந்த தேசம் ஒவ்வொரு ஜனங்கள்கிட்ட என்ன கேட்க போகிறாங்க? உன்னோட அடையாளம் என்ன, உன்னோட அடையாளம் என்ன? நம்ம அடையாளம் கேட்டால் என்ன கொடுப்போம்? ஒரு தேசத்தில் நமக்கு அடையாளம் என்ன இருக்குது, எந்த தேசத்தில் இருக்கிறேன்னு சொல்லிருக்கு. ஓட்டிங் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுன்னு சொல்லிட்டு அதிகாரம் இருக்குது. அதுபோல் இந்த நாட்களில் நாம் ஒரு வார்த்தையை கேட்க இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நமக்கு என்ன அடையாளம்? கிறிஸ்தவனாக்கி நமக்கு என்ன அடையாளம் இருக்குது? நான் கிறிஸ்தவன் சொல்கிறனால நம்ம கிறிஸ்தவன் ஆயிட முடியுமா? மார்க்கில் இந்த நற்செய்தி வாசகம் 16வது அதிகாரம் 9லேருந்து நீங்கள் படிங்க. வாரத்தின் முதல் நாள் மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் இந்த செய்தியை அறிவித்தார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போன நிமித்தம் அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் கடிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காட்சியளித்து பல திருஷ்டாரங்களை கொடுத்தும் முதல்ல யாரையும் நம்ப மாட்டேங்காங்க? சீடர்களே நம்ப மாட்டேங்காங்க. இயேசுவோடு கூட 3.5 வருஷம் ஊழியம் செய்த பைபிள் காலேஜ் லைவில் வழி நடத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நான் மறிப்பேன் 3ஆம் நாள் எழுந்திருப்பேங்கிறத அறிந்திருந்த பிள்ளைகள் கூட நிச்சயமாக என்ன விசுவாசங்க? மறித்து விட்டாருங்க. யூதர்களுக்கு பயந்துருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் எத்தனையோ முறையில் போய் சொல்லி கொடுத்தாலும், இருதயம் குழந்து விட்டு எழுந்தாலும் அவர்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் நம்பவில்லை. ஆகவே ஆண்டவர் முதல்ல உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களை பார்த்து என்ன கொடுத்தாரு? கடிந்து கொண்டார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் செய்யுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கிரமிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இந்த ஆளை தான் நம்பி நம்ம ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. நம்மளாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், ஆண்டவருக்குள்ள ரொம்ப வேர் போட்டு நிற்கிறோம், அன்பில் நிற்கிறோம்லாம் நமக்கு ஆண்டு இந்த ஊழியத்தை கொடுக்கல. நம்பாத கடினமான ஆட்கள் நம்மளை நம்பி ஆண்டவர் எவ்வளோ பெரிய வேலை கொடுக்குறாரு. உலகமெங்கும் போய் பிரசங்கிங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரத்தை பார்த்தீங்களா? அல்லேலூயா. நம்மள்கிட்ட தான் சொல்கிறாரு, நீங்கள் போய் உலகமெங்கும் போய் பிரசங்கிங்க, சீடராக்குங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றால் அவன்
ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்காமல் ஞானஸ்தானம் நிறைய பேர் மெம்பர்ஷிப்காண்டி முக்கிய எடுத்தாச்சுன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவனை விசுவாசம் உள்ளவன் ஆக்கி ஞானஸ்தானம் பெற்று அவன் ரட்சிக்கப்பட்டவன். யார் கிடைச்சாலும் சரி, முக்கிய சபையில் அங்கத்தானே ரைட்டர். ஆனால் விசுவாசம் உள்ளவனா இருக்கானா? ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கி மறுதளிக்கிறவனா, தூசிக்கிறவனா, ஓடி போகிறவனா காணப்படுறானே. ஆகவே இந்த காரியத்தில் நம்ம கரெக்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம். ஏன்னா அந்த ஆட்கள் தான் நிற்பாங்க. இல்லைன்னா காட்டி கொடுப்பான், சபிப்பான், தூசிப்பான், அதுக்கப்புறம் வலையை பிடிச்சிட்டு இன்னும் இருக்கிற ஆட்களையும் கூட்டிகிட்டு போயிடுவான். ஏன்னா அவ்வளோ பெரிய டிகிரி படித்த பேதுரு பாஸ்டர் என்ன பண்ணிட்டார்? வலையை போட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டதுக்கு அப்புறம் கூட வெளியே போயிட்டார். அப்போ அந்த ஃபெய்த்து நமக்கு உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனும் ஆக்கினைக்கு தப்பவே முடியாது. அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்காதவனுக்கு என்ன அடையாளம் இருக்குது? விசுவாசிக்கிறவன் கிறிஸ்தவன், விசுவாசியாதவன் ஆக்கினைக்கு தப்பவே முடியாது. இப்போது விசுவாசிகள்னால் நம்ம வந்து எப்படி இந்திய தேசத்துக்கு எத்தனையோ ஆதார் கார்டு, பேன் கார்டு இருக்கிற மாதிரி கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அடுத்த வருஷத்தை வாசிங்க. விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குறித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள். அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளம் என்ன? முத வேலை பேய் விரட்டுற வேலை. அல்லேலூயா. பிசாசை துரத்துற வேலை தான். நம்ம ஆட்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னா, ஐயா நம்ம பேரை சொல்லி ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பேய் துரத்திட்டு இருக்காண்டவரே. அது எப்படி நடக்கலாம்? நம்ம ஏரியாக்களையும் எப்படி குளிஞ்சலாம்? அல்லேலூயா. இது வந்து ஆண்டவரே சொல்லிட்டாரு, அவன் நம்ம ஆளுப்பா, நம்மளை எதிர்க்காதவன் எல்லாமே நம்ம ஆளு. அல்லேலூயா. மார்க் 9ஆம் அதிகாரம் 38ஆம் வருஷத்தில் படித்து பார்த்தே தெரியும். போதகரே, அப்பொழுது யோவான் தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு கிறிஸ்டின்ஸ்க்கு விரோதியாக இல்லாதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். அப்படி பார்க்கணும்னா இந்திய தேசத்தில் கிறிஸ்டினுக்கு விரோதம் செய்யாத கோடிக்கணக்கான மக்கள் உண்டு. அவங்க கிறிஸ்டின் கிடையாது, ஆனால் விரோதிக்காதவன் எல்லாமே நம்மால் தான். அப்போ மெஜாரிட்டி யார்? அல்லேலூயா. ஏதோ ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் நமக்கு அகைன்ஸ்டாக பயங்கரமாக இருக்கான். எதிர்க்காத நம்மளை நேசிக்கிற 90% மக்கள் உண்டு. நான் பார்க்குறேன் என்னுடைய சர்க்கிள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு நம்மளை விட அதிகமாக இனி கிறிஸ்டினா அப்படின்னாச்சுன்னா ஒரு ஹானர் பண்ணக்கூடிய மக்கள் நம்ம பார்க்குறோம். நம்ம ஆட்கள் தான் நம்மளை மதிக்காத தவிர, ஆனால் புறஜாதி மக்கள் நம்மளை விட ரொம்ப கனப்படுத்துகிறாங்க. இயேசுவை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, ஆனால் அவங்களுடைய அதை விட்டு வெளியே வர முடியல. அப்போ அவங்க யார்? ஆண்டு சொல்கிறாரு, அவன் நம்ம ஆள் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. ஈஸியாக வந்துடுவான், நம்மளை விரோதிக்காதவன் ஈஸியாக வந்துடுவான். ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவன்னா ரொம்ப பயங்கரமாக விடுவார். பார்வனா நீ எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கப்பா, உன் அட்டகாசத்தை பண்ணிக்க. அவனை அடிக்க இன்னொரு பெரிய பார்வன் சேனையை ரெடி பண்ண மாட்டார். ஒரே ஒரு ஆளை அவன் அரண்மனையில் ரெடி பண்ணுவார். எப்படி ஐயா ஜெபத்தில் சொல்லும்போது அந்த இசபேலை தள்ளிவிட்டது யார்? உள்ளே இருந்தவன் தான். அவன் டீமில் இருக்கவன் தான் அவனை தள்ளி போடுறான். அதுபோல் பார்வனுடைய அரண்மனையில் இருந்தால் பார்வனை மூழ்கடிக்க ஒருத்தர் வர்றார். அல்லேலூயா. அப்போது ஒரு பெரிய கூட்டம், பயங்கரமான திரட்சி, அதிகார வர்க்கம், இந்த சிலையை வணங்கல்னா எல்லாரும் 7 மடங்கு அக்னியில் போடுவேன்னு சொன்னால் அது பெருங்கூட்டம் தான். அவ்வளோ பெரிய அதிகாரம், ஆளுமை. ஆனால் ஒரு 4 பேர் அதை சட்டை பண்ணாமல் அவ்வளோ பேரும் இயேசு தான் மெய்யான தேவன் சொல்லி ராஜாலேருந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய லெவலில் வைக்கிறதுக்கு ஆண்டவரால் முடியுமா? முடியாதா? ஆண்டவர் கண்டிப்பாக சந்திச்சார்னா அப்படி தான் நடக்கும். நம்மை போல் பாடுள்ள மனுஷன் எலியா கருத்தாக ஜெபிக்கும்போது வானத்தை திறந்து அடைத்து அக்னினால் பதில் சொல்லி எலியாவின் தேவனே என்று சொல்லி ஒரு மனுஷனால் ஒரு சிறு கூட்டத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவன் எவ்வளோ கடினப்படுத்தணுமோ, எவ்வளோ சூடு ஏற்றணுமோ, எவ்வளோ 4 மடங்கு வேலை வாங்கணுமோ வாங்கிட்டு போட்டோம். அல்லேலூயா. ஆனால் முடிவு யார் எழுத முடியும்? யார் கையில் இருக்குது? விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். அவன் பிசாசை துரத்தணும். இன்றைக்கி எத்தனை கிறிஸ்டின்னு சொல்கிற
மக்கள் பாஸ்டர் தான் பிரசங்கர் தான் அந்த பேய் வரட்டணும் அப்படிங்கிற லெவலில் மனநிலையில் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அப்படி நம்ம மக்கள் எல்லாம் அந்த ஜனங்களை ஆக்கி வச்சுருக்கோம். அது வந்து பாஸ்டர் வந்தால் தான் முடியும், நீங்களும் தொடக்கூடாது, கை தொடக்கூடாது. பேய் விரட்டுற அந்த புறஜாதி மனுஷன் கை வைக்காமலாம் பேய் விரட்டிட்டு இருப்பான். அவனையும் ஆண்டவர் கிராண்டட் கொடுக்கும்போது விசுவாசிகள் பேய் விரட்டக்கூடாதா? அது என்னமோ பெரிய சீனியர் பாஸ்டர் வந்து தான் அதை தொட்டு பேய் விரட்டுங்கிறது இல்லை. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தராலும் அடக்கிற ஒரு ஆதார் கார்டு. அது ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு. ஆமென். பேய் விரட்ட தெரியாதவன் கிறிஸ்தவனே கிடையாது. அல்லேலூயா. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்து. அந்த நாமத்தை சொன்னால் புறஜாதிகாரன் சொல்லும்போது பேய் விடும்போது நீ சொன்ன போகாதா பிள்ளை சொல்லும்போது. அப்போ அந்த சத்தியத்தை நம்ம சபையில் நம்ம மக்களுக்கு நம்ம சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது அடையாளம் என்னது? நவமான பாஷைகள். நம்ம அநேக காரியங்களில் நம்ம ஜென்ம பாஷையில் தான் பிரசங்கம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். அது பிசாசுக்கு நல்லா தெரியுது நம்ம என்ன பிளான் பண்ணுறோம், என்ன திட்டம் பண்ணுறோம். ஆனால் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி பாருங்கள், அவன் மென்டல் ஆயிடுவான். இவனுக்கு என்ன திட்டம் போடுறானே தெரிய மாட்டேங்க. ஆனால் அந்த ஜெபத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா யாருக்கும் புரியுது இல்லையே, புறஜாதிகள் என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லி அந்த பாஷையில் நம்ம பண்ணுறதே கிடையாது. ஆனால் நம்ம விசுவாசிக்கிறோம். பரிசுத்தா விசுவாசிக்கிறேன், பொதுவான கிறிஸ்தவ சபையும் பாவம் மன்னிப்பும் சரீர வீட்டிலும் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறதோடு சரி, அது எத்தனை பேர் பெற்றுக்கொண்டோம்? பேன் கார்டு இல்லைன்னா ஒன்றும் கிடையாதுன்னா நாளைக்கே எல்லோரும் வாங்கிட்டு இருப்பான். ஆனால் பரிசுத்தாவி இல்லைன்னா உனக்கு ஒன்றும் கிடையாது, அரிசி கிடையாது, ரேஷன் கார்டு இல்லைன்னா அப்படின்னு சொன்னேச்சுன்னா நம்ம ஆட்கள் பரிசுத்தாவே கேட்க ரெடியாக இருக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற ரெண்டாவது அடையாளம் அது நம்ம வாயிலிருந்து அந்நிய பாஷையில் அது தனக்கே பக்தி விருத்தி உண்டாகும். தேவன் அவனோடு கூட ரகசியம் பேசுகிறார். அந்த அக்னி பாஷையில் கட்டுகள்லாம் உடையுது. ஆவில் நிரம்பி பார்க்கும்போது எல்லாம் எரிக்கப்படுது, அநீதிக்கிரியெல்லாம். அல்லேலூயா. அந்த ரோமர்களுக்கு பயந்து சீடர்கள் ரூமுக்குள்ளே பூட்டி இருக்கும்போது அவங்க நாவில் வந்து என்ன இருந்துச்சு? அக்னிமயமான நாவில் இருந்து பற்பல பாஷைகளை பேசினாங்க. இவங்களுக்கு யாருக்கும் அல்லேலூயா, இவங்க யார்? சாதாரண ஆட்கள். இந்த அதிகாரம் எப்படி வந்துச்சு என்று சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. உடனே இவர் வாயிலேருந்து என்ன வந்துச்சு? யோவேல் தீர்க்கதரிசிலேருந்து வெளிப்பாடு வருது. நீ யோவேல் தீர்க்கதரிசி விசுவாசிக்கிறியே, அந்த யோவேல் தீர்க்கதரிசி இப்படி எழுதிக்கிற மாம்சமான யாவருமே நாவியை ஊற்றுவேன், உன் குமாரத்திகள் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறதுன்னு சொன்னோன்னே, சகோதரன் நாங்கள் என்ன பண்ணணும்? 3000 பேர் 4000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. நிழல்பட்டு வியாதிவச சோமாகறாங்க. இப்படிப்பட்ட அடையாளமாகிய இந்த பரிசுத்தாவின் அடையாளம் இல்லைன்னா நம்மளுடைய கிறிஸ்டியானிட்டிக்குள்ள அந்த ஐடென்டிஃபிகேஷனே இல்லை. அல்லேலூயா. மூன்றாவது நம்ம என்ன பார்க்குறோம்? அல்லேலூயா. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களான அவர்களின் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார், புதிய பாஷைகளை பேசுவாங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அப்போ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கிறிஸ்டியன்ஸு ரெடியாக இருக்கணும். ஐயோ அவன் பெரிய ரவுடி, அந்த சர்ப்பத்தை நீ பிடி. அவன் பெரிய ரவுடி, ஆனால் நீ அவனை குனிஞ்சு போவாத. அல்லேலூயா. அந்த சர்ப்பத்தை நீ பிடி, ஒன்று முன்னே சேதப்படுத்த முடியாது. இந்த மலையில் மோதுறவன் நொறுங்கி போவான். இந்த மலை எவன் மேலே விழுதோ, கல் எவன் மேலே விழுதோ நசுங்கி போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு கல்லாக நம்ம தேவனுடைய கண்மலையாக இருக்கும்போது அந்த உலகத்தில் இருக்கிறவன் பெரியவனாக தெரியுது. நம்ம இவன் பெரியவன், அவன் பெரியவன், இவன் எல்லாம் பெரிய ஆட்கள். பிசாசுக்கெல்லாம் பெரிய ஆளுன்னு சொல்லி நீ பட்டம் கொடுத்தாச்சுன்னா நீ அப்போ என்ன விசுவாசி? சவுல் மாதிரி வேஸ்ட்டாக போயிடும். சூரியனை பார்த்து நாய் குலைக்குது, நம்ம எதுக்கு யுத்தம் பண்ண போனோம்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து மாதம்பழத்துக்கு கீழே செடி கீழே உட்காந்துருந்தோம்னா அவன் வேஸ்ட் ஆயிடுவான். ஆனால் அந்த ஆடு மேய்க்கிறவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இந்த ஜீவனுள்ள தேவனை நீ தூசிக்கிற நீ யாருடா? அவன் 6 அடி உயரமும் காண்டா மாதிரி இது என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய ராட்சச மாதிரி இருக்கிறான். உலகத்து பார்வைக்கு அவன் பெரிய ஆள் தான். அவன் பெரிய கலெக்டர், அவன் பெரிய முதலமைச்சர், எவனை வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் இயேசுவை உண்மையிலே பார்த்தவனால இவன் அவனுக்கு பெரியவனை ஆகவே முடியாது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி அப்படிங்கிற பெரிய ஆண்டவரை பார்த்ததுக்கப்புறம் இவன் பார்வைக்கு எப்படி தருவான்? இவன் எம்மாத்திரம், இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம். இந்த பேயை கொண்டுட்டு இவ்வளோ டெமோ காட்டிகிட்டு இருக்கானே, ஜீவனில் தேவனை வச்சுருக்கான், எவ்வளோ காட்டணும்? சர்ப்பத்தை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான எதுவும் அவனை சேதப்படுத்த முடியாது. வேணா அவன் ரசிக்கப்படுவான், இது இவனை சேதப்படுத்த முடியாது. இந்த ஊரோடு ஒத்து வாழுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிற கூட்டம் எல்லாம் விசுவாசிகள். அல்லேலூயா. சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிற நீதிமான்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. 4வது அடையாளம்
வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். இல்லையா? ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? யார் தலையிலையும் கை வச்சிடாதப்பா, அவனுக்கு இருக்க பேய் உன்னையை பிடிச்சிவிடும். ஏன் உனக்கு இருக்கிற அபிஷேகம் அவனுக்கு போகாதா? அல்லேலூயா. சாமி இருக்குதான், சாமியவே ஒரு லேடிஸ் சுட்டாச்சுன்னா சாமி டேமேஜ் ஆயிருதான். அப்போ அந்த சாமிகிட்ட என்ன பவர் இருக்குது? அந்த லெவலுக்கு விசுவாசியாக இருக்கான். இயேசு ஒரு ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ தொடுறா, பக்கத்தில் இருக்கிற பரிசுத்தவான், ஐயோ இந்த பாவியான ஸ்திரீ இயேசுவை தொடுறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பரிசுத்தவான்கள் தேடி வரல, இந்த பாவியை தான் தேடி வந்தாங்கிறார். அவளுடைய ரட்சிப்பு, அவளுடைய மனம் திரும்புதல் தான் பரலோகத்தில் அவ்வளோ சந்தோஷத்தை உண்டாக்குது. அவளை தேடி தான் வந்தேன், பரிசுத்தவான்களை தேடி அல்லங்கிறார். அல்லேலூயா. அப்போது இந்த கைகளை அப்போஸ்தலர் கை வச்சாங்க, யார் மேலாம் வச்சாங்களோ அவங்களாம் அபிஷேகம் பெற்றாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? நீ யார் மேலேயும் தையில் கை வச்சிடாதப்பா, ஏன்னா உனக்குள்ள இருக்க அபிஷேகம் அங்கே போயிடக்கூடாது, அவனுக்குள்ள இருக்க பேயும் வெளியே போயிடக்கூடாது. அதனால நம்ம வைக்கும்போதே பயத்தோடு நடுக்கத்தோடு, அங்கே ஏதோ பெரிய பேய் இருக்கிற மாதிரி, இவன் ஏதோ சாதாரண டம்மி பீஸ் வச்சுருக்க மாதிரி அவன் ஃபீல் பண்ணி, பரம்பரையாக நம்ம என்ன பண்ணுறோம்? கட்டப்பட்டிருக்கோம். இந்த கட்டுலேருந்து உடைக்கிற அதிகாரத்தை, அடையாளத்தை இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் கொடுக்கும். அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் வசனத்தை வாசிக்கிறா இருந்தா இன்னைக்கு ரோமர் 1:9-10 பவுல் சொல்கிறாரு, என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். நீங்கள் சிறப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் வரைக்கும் உங்களிடம் இனியுள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆர்வமடைய வரைக்கும் உங்களை காண வாந்தையாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய வரங்கள், வல்லமைகள், அபிஷேகம்லாம் மற்றவங்களை தொடும்போது என்ன ஆகும்? அவங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ யோவான் 8:32 31-32 பாருங்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீசராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற நமக்கு பிசாசை துரத்தவும், அந்நிய பாஷைகளை பேசுவோம். அல்லேலூயா. நம்ம ப்ரேயரில் கூட ஒரு செக்ஷன் அந்நிய பாஷையில் மாத்திரம் பேசி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம். அல்லேலூயா. அது வாக்கு கடங்காத பெருமூச்சோடைய ஆண்டவர் சில நேரங்களில் நமக்குள்ள மாம்சத்தில் உடைச்சி அவர் வெளிப்பட்ட ஆவியில் காட்டுற காரியங்களை குறித்து நம்ம யுத்தம் பண்ணலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபம் ஒரு மிகுந்த பலன் உள்ளதாக காணப்படும். அல்லேலூயா. கூடி ஜெபிக்கும்போது அந்த இடம் அசையத்தக்கதாக பலத்த கிரிகள் ஆண்டவர் நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் இப்படிப்பட்ட அடையாளங்களை உடையவர்களாக நாம் காணப்படுகிறவர்களாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பரிசில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். அவர்களுடனே கூட கிரியை நடத்திட்டு அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அவர்களோடு கூட கர்த்தர், அவர்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கு, உலகமெங்கும் போய், ஏதோ கொஞ்சம் வீட்டுக்கு நம்ம தெருவில் மாத்திரம் இல்லை, உலகமெங்கும் போய் நீங்கள் பிரசங்கிங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அதுக்காக தான் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதுக்காக தான் மகதலேனா மரியாள்கிட்ட சொல்லி அனுப்பினேன். அதுக்காக தான் அந்த 2 எம்மாவூர் சீடர்களோடு நடந்து போனாங்களே அவங்ககிட்ட சொல்லி அனுப்பினேன். அல்லேலூயா. ஆனாலும் நீங்கள் இருதயத்தை கடினப்படுத்தின நிமித்தம் நம்பாமல் போனீங்க, அதனால பூட்டிருக்க கதவையும் திறக்காமலே நான் உள்ளே வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. அப்படி இருந்தும் தோமா என்ன சொல்லுதான்? நீங்கள் நம்புற மாதிரி நான் நம்ப மாட்டேன், கையை போட்டு பார்ப்பேன், காலை போட்டு பார்ப்பேன்னு. இப்படிப்பட்ட இருதயங்களை கலைந்து ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. உலகமெங்கும் புறப்பட்டு நீங்கள் போங்க, உங்களோடு கூட நான் வர்றேன். அல்லேலூயா. உங்களை சுற்றி எத்தனை பேர், எத்தனை நாட்டு படைகள் வந்து நின்னாலும், யோசேப்பாத்தை போல நீங்கள் கலங்கி நின்னாலும் யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தனை அடிக்கிற போல அடித்து முடிப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் உங்களுடைய அடையாளத்தை காட்டுங்க. பிசாசை துரத்துங்க, அபிஷேகத்தில் நிறைஞ்சி அந்த வல்லமை வரங்களை அவன்கிட்ட இம்பேக்ட் பண்ணுங்கள். அல்லேலூயா. அந்த சாவுக்கு ஏதுவான பெரிய பெரிய சவால்களை நீங்கள் சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு, அல்லேலூயா, அந்த அவனோட ரதத்தை பார்க்கல நம்ம ரதம் வேகம் உள்ளது. தேவன் நம்ம எப்படி வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம யார் மேலாம் கையை வைக்கிறோமோ அல்லது தைரியமாக வைத்து அவனை சுகப்படுத்தி அவனுக்கு அந்த கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார் என்று சொல்லி காட்ட நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த வாசனை நமக்கு வந்து வீசத்தக்கதாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட ஒவ்வொரு ஊழியத்திலையும் உங்களுடைய வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். இன்றைய தினத்தில் உறுதிப்படுத்துகிறார். என்னுடைய ஊழியத்தில் அடையாளங்கள் நடக்கணும், என்னுடைய ஊழியத்தில் அற்புதங்கள் நடக்கணும்.
என்னுடைய ஊழியத்தில் அதிசயங்கள் நடக்கும். என்னுடைய ஊழியத்தில் பிசாசுகள் புரட்டப்படும். என்னுடைய ஊழியத்தில் சுகம் உண்டாகணும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கணும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கணும். அப்பா, என்னை விசுவாசிக்கிறோம் எங்கிலும் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தைப்படி கர்த்தாவே என்று நாங்கள் அடையாளங்களை செய்கிறவர்களாய் மாறணும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அந்த வரங்களை எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற அந்த வரத்தினால் எங்களை நிரப்பப்படி செய்கிறோம். வார்த்தைக்கு எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம். அப்பா, சாவுக்கு ஏதுவான யாதொன்று முடித்தாலும் எங்களை சேதப்படுத்துவதில்லை. சர்ப்பங்களை எடுப்பீர்கள் என்று சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் வார்த்தைக்கு அர்ப்பணித்து சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் எடுத்து அக்கினிவாளையாக பயன்படுத்தும். ஆண்டுடைய நாமம் வெளிப்படுவதாக. அப்பா, ஸ்தோத்திரிக்கு போரடிக்கிறதுடைய நான் கூர்மையுள்ள பற்கள் உள்ள எந்திரமாய் நான் மாற்றுவேன் என்று சொல்லுவோம். அந்த வசனத்தின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றும். அப்பா, ஆசீர்வதி நடக்கும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இந்த ஆண்டவரே தலையில் நடக்கிற பைபிள் இன்ஸ்டியூட்டாக ஜெபிக்கிறமானது கர்த்தாவே நாளுக்கு நாள் ஆண்டவரே ஒரு பெரிய வளர்ச்சி அடைய ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் வசனத்தில் வளர ஆண்டவரே சோதனைக்கிற ஒரு நாள் பட ஆண்டவரே நாளில் அது கனி கொடுத்து அப்பா தேசத்தை அந்த பலனால் நிரப்பப்படணும். கர்த்தர் பொறுப்படுத்தி கொள்ளணும். நாங்கள் தாழ்த்துகிறோம், நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல இருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே இருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்தனம் தாவீதின் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்துல